ஒரு முறை சாம் சுந்தர் ஐயா வந்து ஒரு ஊழியத்துக்காக கேட்டாங்களாம், ஆஸ்திரேலியாவுக்கு வர சொல்றதுக்கு. அவர் சொன்னாராம், தம்பி நான் ஊழியத்துக்கு வரேன், திங்கக்கிழமை வருவேன், சனிக்கிழமை காலையில் கொண்டு வந்து விட்டுறணும்னாராம். அவர் சொன்னாங்களா, ஐயா நடுவில் ஞாயிற்றுக்கிழமையே வரலையேன்னாங்களாம். அவர் சொன்னாராம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், நான் என் சர்ச்சுக்கு வந்துடணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் இருக்கணும், யார் பிரசங்கம் பண்ணாலும் ஆராதனையில் நான் இருக்கணும், என் சபையை விட்டு நான் எங்கேயும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இதுதான் உண்மையாய் ஆசாரிப்பு கூடாரம் நடத்துகிற ஆசாரியனுடைய வேலை. இதுதான் ஆரோனின் முறைமையின்படி அழைக்கப்பட்டவன். அவன் கூடாரத்தை விட்டு பிரிய வசனம் சொல்லுது, யோசுவா என்கிற வாலிபனும் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு ஒரு விசுவாசியே கூடாரத்தில் உட்கார்ந்துருக்கான். விசுவாசி சொல்றான், சண்டே ஆராதனையை விட்டு நான் போக மாட்டேன் எங்கேயும், சண்டே ஆராதனைக்கு என் சர்ச்சில் நான் இருப்பேங்கிறான். இன்னைக்கு நிறைய காயினுடைய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, சபையை விட்டுட்டு அலைஞ்சு திரிகிற கூட்டம். ஊர் ஊரா போகுது, 3 மாசம் 4 மாசம் 2.5 மாசம் போய் அங்க உட்காந்துக்குது. அப்புறமா சொல்றது என்ன தெரியுமா, 10 வருஷம் கழிச்சு சபையில ஒரு வளர்ச்சியே இல்லை, சபை வந்து என்னமோ தெரியல, வளராது, சபை வளராது. என்ன காரணம் தெரியுமா, நீ முதலில் கூடாரத்தை எங்கே போட்டு இருக்கிறாய்? தேவன் சொன்ன இடத்துல கூடாரம் இருக்குதா, இல்ல காயினுடைய பட்டணத்துக்குள்ள கூடாரம் இருக்குதா? காயின் பட்டணத்திலையும் கூடாரம் போட முடியும். விசுவாசிகளுக்கு தெரியணும். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா, ஒரு காலகட்டத்தில் பெந்தகோஸ்தே சபை அப்படின்னு ஒன்று சொன்னா ஊருக்கு வெளியே ஒன்று இருக்கும், ஊருக்குள்ள ஒரு சிஎஸ்ஐ சபை இருக்கும், ஒரு ஆர்சி சர்ச் இருக்கும். இதை தவிர வேற வழியே இல்லை. இப்போ அப்படி இல்லை, தடுக்கி விழுந்தா சர்ச்சு, தடுக்கி விழுந்தா சர்ச்சு. ஒவ்வொரு தெருக்கு 2 சர்ச்சு. ஒரு ஏரியாவில் 10 தெரு இருக்குன்னா 20 சர்ச் இருக்கு. நீங்க இப்ப சர்ச்சுக்கு பஞ்சமே இல்லை, காயின் கூடாரத்துக்கு பஞ்சமே இல்லை, போட்டு விட்டுருக்காங்க கூடாரமா. அழைப்பு பெற்றவங்களா, தேவன் சொன்னதா, ஆண்டவர் சொன்னது என்ன? இதுல இன்னொரு கொடுமை இருக்கு. காயினை அலைந்து திரிகிறவன்னு சொன்னாரு, அவன் போய் பட்டணம் கட்டினான். உன்னை எவாஞ்சலிஸ்ட் கூப்பிட்டாரு, இவன் போய் கூடாரம் போடுறான். எவாஞ்சலிஸ்ட் ஏன் நீ பாஸ்டர் ஆகுற? நிறைய எவாஞ்சலிஸ்ட் ஆகுறாங்க, ஒரு 10 வருஷம் எவாஞ்சலிஸ்டா இருக்காங்க, கொஞ்சம் வயசாகுது, வயசானோன்னு அடுத்து என்ன பண்றாங்க தெரியுமா, இதுக்கு மேல அலைஞ்சு திரிய முடியாது, பேசாம செட்டில் ஆகுவோம். இதுக்கு நடுவில் வேற அந்த எவாஞ்சலிஸ்ட்டை மோசம் போக்குறதுக்கு பிசாசு ஒரு 10 விசுவாசி அனுப்புவான். அந்த விசுவாசி வந்து என்ன சொல்லணும் தெரியுமா, இந்த மாதிரி எங்க சர்ச்சில் கூட இப்படி சத்தியம்லாம் கிடைக்கல பாஸ்டர், நீங்களே ஏன் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்க கூடாது, நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நாங்கள்லாம் அங்கேயே வந்துருவோம். இப்படி 4 பிசாசு அனுப்பி விடுவான், பிசாசு, குட்டி பிசாச. இவர் நல்லா தான் போய்கிட்டு இருப்பாரு. இவருக்கு உடனே என்ன தோணும் தெரியுமா, கர்த்தர் அழைக்கிறார் போல. ஒரு தடவைக்கு 2 தடவை யாராவது சொல்லிட்டாங்கன்னா இது தேவ சித்தம். இவர் போய் கேட்க மாட்டாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். ஒரு அழைப்புக்கு ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டாரா, தாயின் கருவில் நீ தீர்க்க தரிசினா சாவர வரைக்கும் நீ தீர்க்க தரிசி தான். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணா பண்ணத்தானே, ராஜாவா அபிஷேகம் பண்ணா பண்ணத்தானே, ஆசாரியனா அபிஷேகம் பண்ணனா பண்ணத்தானே. எப்படி மாறும்? இன்னைக்கு எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் பாஸ்டர் ஆயிடுறாங்க, பாஸ்டர் எல்லாம் வர்ஷிப் லீடர் ஆயிடுறாங்க, வர்ஷிப் லீடர் எல்லாம் எவாஞ்சலிஸ்ட் ஆயிடுறாங்க, எல்லாரும் கடைசியா பிஷப் ஆயிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை, கடைசியா வச்சிருக்கிற போஸ்டிங் என்னன்னா இதுதான். இப்ப நல்லா படிச்சு பிஷப் ஆகிறவங்களை பத்தி நான் சொல்லவே இல்லை. அவங்களாம் 14 வருஷம் படிச்சு ஒழுக்கமா பிஷப் ஆயிருக்கிறாங்க. சிலது இருக்கு 5000 ரூபா கொடுத்து பிஷப் ஆகுது. ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் காயின் கூடாரம். காயின் கூடாரத்தில் இருக்கிறவர்கள், அலைந்து திரிகிற வேண்டிய இவர்கள் இன்னைக்கு கூடாரத்தை போட்டு விட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு காயினுடைய கூடாரத்தில் இவர்கள் எல்லாம் என்னவாயிருக்கிறார்கள்? ஆசாரியனாய் இருக்கிறார்கள். இந்த ஆசாரியனை கர்த்தர் ஒரு நாளும் அக்செப்ட் பண்ண மாட்டார். அப்படியே நீ இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை நீங்க கர்த்தருடைய அழைப்பு இல்லாம வந்து இந்த கூடாரத்தில் கையை வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஹை வோல்டேஜ். இந்த ஊழியம் இருக்க சர்வசாதாரணமாக நினைச்சிடப்படாது. ஏன் தெரியுமா, நீங்க உலகத்தில் யாரை வேணாலும் எஜமானா வச்சுக்கலாம்,
யாரை வேணாலும் எஜமான வச்சுக்கலாம். நீங்கள் எஜமான் அவருக்கா இருக்கும் போது, உலகத்தில் இருக்கிற போது, இந்த ஆள் இல்லாட்டி இன்னொரு ஆள்னு போயிடலாம், இந்த வேலை இல்லாட்டி இன்னொரு வேலைன்னு போயிடலாம். ஆனா நீங்க எப்போ உங்களை அறியாமலேயே இயேசு கிறிஸ்து தான் எஜமான்னு தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு வந்துட்டீங்களோ, கையை வச்சிங்கன்னா திருப்பி எடுக்க விட மாட்டார். ஏன் தெரியுமா? கலப்பையில் கையை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? திரும்பாது இருக்கணும். நீயா வந்து வச்சுட்ட, நான் உன்னை கூப்பிடல, ஆனா நீ என்ன செஞ்சாய? ஐயோ நான் ஊழியம் பண்ற ஆண்டவரேன்னு வந்து வச்சுட்ட, சந்தோஷம், வந்துட்டேன், ஓகே ரைட். எங்களுக்கும் அறுப்பு மிகுதி, ஆட்கள் குறைவு, நாங்களும் வச்சுட்டோம், ஓகே ரைட், வா. வச்ச கையை எடுக்கப்படாது. வந்துட்டல, இது ஹை வோல்டேஜ். இதுல வந்து விட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இருந்து பின்னாடி போலாம், இன்னொரு இடத்துல போயிடலாம், அப்படியே அலைஞ்சு திரியலாம். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. முன்னிலைமை பார்க்கலாம் உன் பின்னிலைமை ரொம்ப மோசமா போயிடும். அதான் ரொம்ப உண்மை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல காயினுடைய கூடாரத்துக்குள் ஒரு ஆசாரியன் இருக்கிறான். இங்கே அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களை ஒரு சபையில கர்த்தர் வச்சாரா, ஒரு ஊழியக்காரன் கையில கொடுத்தாரா, கடைசி வரைக்கும் அந்த ஊழியக்காரன் கையில இருந்து விசுவாசியாகி இருந்து சீஷனாகி நீங்கள் ஒரு ஊழியக்காரனாய் வெளியே போயிடணும். அதுதான் கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மேக்சிமம் அத்தனை பேருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை கர்த்தர் அழைக்கும் போது வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 1:6 ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் வரும்போதே உங்கள் அழைப்பில் என்ன இருக்குது? ஆசாரியத்துவம் இருக்கு. நீங்களும் ஊழியம் செய்யணும், எவாஞ்சலிஸ்ட் ஊழியமாவது செய்யணும். சுவிசேஷம் உங்கள் மேல் விழுந்த நீங்கள் யாரும் இங்கே சும்மா உட்காந்துட்டு போகிறதுக்கு வரல. சிலருக்குலாம் என்ன தெரியுமில்ல, ஏதோ சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு, 6 நாள் வேலைக்கு போயிட்டோம், ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது வந்து மத கடமை, ரிலீஜியஸ் வேலை. ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு வந்துட்டு போனோம், யாரும் எங்கே சொன்னாங்கன்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தால் பரலோகத்துக்கு போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு நாள் வந்துட்டா பரலோகத்துக்கு போயிடலான்னு. இல்லை, நீங்கள் ஒரு நாள் வருவது நீங்கள் தேவனை ஆராதிப்பது. ஆனால் உங்கள் ஆசாரியத்துவத்துக்கான வேலை கொஞ்சம் செய்யணும். நீங்கள் அதை செய்யாதபடிக்கு அலைந்து திரிகிறவர்களாக காயினுடைய கூடாரத்தில் இருக்கிற ஆசாரியனுக்கிட்ட போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க, இந்த காயின் கட்டினதான அந்த பட்டணமும் காயின் கட்டினதான அந்த கூடாரமும் எங்க இருக்குது பாருங்களேன். அதான் இருக்கிறதுலே ரொம்ப பிரச்சனை. 4ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்ப இந்த காயினுடைய பட்டணம், காயினுடைய கூடாரம்லாம் எந்த இடத்துல இருக்குது? சபிக்கப்பட்ட இடத்துல இருக்குது. ஏற்கனவே ஆதாமு கிட்ட சொல்லும் போதே சொல்லிட்டாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். அந்த பூமியில காயின் யாரு? சபிக்கப்பட்டவன். அந்த சபிக்கப்பட்ட காயினுடைய பட்டணத்துக்குள்ள இருக்கிற கூடாரம் எப்படி இருக்கும்? சபிக்கப்பட்டது. அந்த கூடாரத்துக்கு ஆசாரியனா இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு அதுதான் நடக்குது. பல இடங்களில ஊழியக்காரன் தேவனுக்கு விரோதமாக, நான் இப்படி சொல்றதுனால நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது, இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய சாபத்தை வருவிக்கிற ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய சாபத்தை பெறுகிற ஊழியர்கள், கர்த்தருடைய சாபத்தை பெறுகிற விசுவாசி, அந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கு. இப்ப எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு காலத்துல சபை கர்த்தருக்கு பிரியமா நடந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை, கர்த்தருக்கு பிரியமான பிரசங்கம், கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு சபையில கர்த்தருக்கு பிரியமானதே இல்லை. பல இடங்களில கர்த்தர் எதெல்லாம் சபிச்சாரோ எல்லாம் எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு உதாரணம் தான் சொல்றேன். எந்த ஊழியன், எந்த சபை உங்களுடைய சரீரத்தை திருப்திப்படுத்துகிறதாக அல்லது உங்கள் சரீரத்தை சந்தோஷமாக உங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி ஆராதனை இருக்கிறதோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையவே கிடையாது.
சபை முழுக்க முழுக்க உங்கள் ஆத்மாவுக்குரியது. உங்க ஆத்மாவை சரி பண்றது. ஏன்னா பரலோகத்துக்கு போக போறது எது? உங்க ஆத்மா. உங்க சரீரம் போகாது. ஏன்னா சரீரம் மாம்சமும் ரத்தமும். மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்ப பரலோகத்துக்கு போகாததை பத்தி எது பேசக்கூடாது? சபை பேசக்கூடாது. அப்ப சரீரத்துக்கு தேவையானதை எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு. இந்த சரீரத்துக்கு இருக்கிறது பூமிக்குரியது. பொல்லாதவர்களுக்கே மழையை பெய்விக்கிற தேவன் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? தீமையானவர்களுக்கே சுவாசத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு, நமக்கு கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு சபை இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனுடைய விளைவு என்ன? காயினுடைய பட்டணம் இருக்கு. ஆனா உங்களுக்கு சொல்றேன், அது பலவீனமான பட்டணம். அது பலமான பட்டணம் கிடையாது. அந்த பட்டணம் விழும். அந்த பட்டணம் ஒரு நாள் காணாமல் போகும். அந்த பட்டணம் ஒரு நாள் இல்லாமல் பூமியில நோவாவின் ஜலப்பிரளய காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுல எது அழிஞ்சு போச்சு? காயின் பட்டணமும் அழிஞ்சு போச்சு. அதுல இருந்த கோட்டை கட்டை எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓவர். ஆனா ஒன்னே ஒன்று நின்றுச்சு. என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லி நோவா உண்டாக்கின பேழை மாத்திரம் தண்ணிக்கு மேல பத்திரமான்னு நின்றுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்த அழைப்புல நிற்கிறது பத்திரமா நிற்கும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உனக்கு கொடுத்ததை ஆசீர்வதிப்பார். ஆனா அது கர்த்தர் சொல்லி கட்டினதாக இருக்கணும். கர்த்தர் சொல்லி கட்டின சபையா இருக்கணும். கர்த்தர் சொல்லி கட்டின ஆண்டவர் உங்களை வீடு கட்ட சொல்றாரா, அது உங்க இஷ்டம். கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ளது. அப்படி கர்த்தர் சொன்னாரா செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் சொல்லணும், கர்த்தர் நடத்தணும். இப்போ நோவா போய் சொல்ல போறாரு, உலகமே தண்ணியில் அழிய போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ 4 பேர் கேள்வி கேட்பான், ஏன் நோவா உலகம் அழிய போகுது, சரி நீ ஏன் இப்போ பேழை கட்டுற? நீ எதுக்கு இது போட்டை கட்டுற? உனக்கு எதுக்கு இது இந்த வேலை? அதான் உலகம் அழிய போகுது இல்லை, போட் இல்லாமல் ஆண்டவர் உன்னை காப்பாற்ற மாட்டாரா? சில நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறவங்க இப்படியும் பேசுவாங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, இப்படி உலகத்தை வெறுத்துங்கிறாங்க, இவர் எதுக்கு சர்ச் கட்டுறாரு அப்படிம்பாங்க. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கிறார் சில காரியங்களை செய்வதற்கு. ஆனால் அது கர்த்தர் சொன்னதா இருக்கணும், அதான் முக்கியம். அது கர்த்தர் சொன்னதா இல்லை காயின் அவன் இஷ்டப்பட்டதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.